தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 4.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றிய நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை. நடிகர் விமல் ராமராஜன் மாதிரி, அதாவது நிறைய நல்ல படங்கள் நடித்தார், ஆனாலும் தரமான படங்கள் நடித்தார். ஒரு பார்வைக்கு நம்ம அடுத்த வீட்டு பையன் மாதிரியே இருப்பார் விமல். அவருடைய நடிப்பு பாந்தமாக இருக்கும், ஓவராக அலட்டிக்க மாட்டார், நல்லா சண்டை போடுவார், நல்லா லவ் பண்ணுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். அப்பேற்பட்ட 7.5 சனி எப்படி வந்துச்சுன்னா, சும்மா இல்லாமல் சில இயக்குநர்கள் வந்து நீங்கள் படம் எடுங்க, இப்போ உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சொந்த படம் தயாரிக்க வச்சாங்க. அவர் தயாரித்த சொந்த படத்தின் பெயர் மன்னர் வகைரா. பாருங்கள், பேரை பாருங்கள், மன்னர் வகைரா. அந்த படத்தில் ஃபைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு விமல். படம் ஓடலை, பப்பரப்பா ஆயிடுச்சு. அதனால் 4.5 கோடி ரூபாய்க்கு ஃபைனான்சியருக்கு செக்கு கொடுத்துருக்காரு. செக்கு பேங்க்கில் பணம் தானே கொடுப்பான், பேங்க்கில் பணம்லாம் ரிட்டர்ன் வந்துருச்சு. எவ்வளோ முறை கேட்டு பார்த்தாரு ஃபைனான்சியர் கோபி, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் என்ன பண்ணார், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு போச்சு. நீதிபதி விசாரித்தா ஆமாம் இவர் வாங்கின உண்மை தான், கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஒன்று, நீ வந்து 4.5 கோடி ரூபாயை திருப்பி கொடு, 1 வருஷம் உனக்கு சிறை தண்டனைன்னு திருப்பி சொல்லிட்டார். உடனே நான் வக்கீலை வச்சிச்சு விமல் வந்து நான் மேல்முறையீடு செய்ய போகிறேன் அப்படின்னோடனே நீதிபதி 1 மாதம் உனக்கு அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீ அப்பீலுக்கு போ என்று சொல்லிவிட்டார். இப்போது மேலே எங்களையும் பார்த்துட்டு அப்படியே தலையை குனிந்து போய் நிற்கிறார் விமல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொந்த படம் எடுத்தவர்கள் நிறைய பேர் நஷ்டத்தை தான் சந்தித்தாங்க. அவ்வளவு ஏன், நடிகை திலகம் சாவித்திரி ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டுக்காரை வாங்கி இடது கையாலே ஓட்டுறது சாவித்திரி. நான் பார்த்துருக்கேன், சாவித்திரி இடது கையால் கார் ஓட்டுனதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, போக் ரோடில் பெரிய பங்களா, நீச்சல் குளம் வைத்து கட்டியவர் சாவித்திரி. அந்த பங்களாவில் எங்களுக்கு பத்திரிகைக்காரங்க ஒரு 20 பேருக்கு விருந்து வச்சார். நல்ல விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சாவித்திரி. அப்போ தான் சொன்னார், இந்த பங்களாவை நாளைக்கு நான் காலி செய்கிறேன், இந்த பங்களாவை நான் விற்றுட்டேன்னு சொன்னார். அப்போ பத்திரிகைக்காரங்க நாங்கள் அழுதும். அதேமாரி மனோரமா சொந்த படம் எடுத்தார், சோகத்தை சந்தித்தார். அதே போல் நல்ல சின்ன சின்ன வேஷங்கள், காமெடி வேஷங்கள் பண்ணார். ஆபீஸ் பையனாக இருந்து சினிமா நடிகனாக மாறிய கஞ்சா கருப்பு ஒரு சொந்த படம் எடுத்தார், முருகன் 4 வெல்ஸ்ன்ட்டு. அந்த படம் அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் காலி பண்ணி கடனாளி ஆகிடுச்சு. அப்புறம் பொண்டாட்டி ஃபிசியோதெரப்பி தெரிஞ்சாலும் அவருக்கு ஒரு மருத்துவ சாலை வைத்திருக்கிறார். ஃபிசியோதெரப்பி செஞ்சு புருஷன் கடனை அடைச்சார் கஞ்சா கருப்பு மனைவி. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். சொந்த படம் எடுத்து சோகத்தை சந்தித்த நடிகர்கள் ஏராளம். அந்த மாதிரி மன்னர் வகைரா படம் எடுத்து 4.5 கோடி ரூபா கடனில் மாட்டிக்கிட்டு இப்போது 1 வருஷ தண்டனை பெற்றிருக்கிறார் நடிகர் விமல். இம்ரான் கானை காதலித்த பிரபல தமிழ் நடிகை, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் முன்னணி வீரர் இம்ரான் கான். அவர் பாகிஸ்தான் பிரதமராகவும் கொஞ்ச நாள் இருந்தார். அவரை வந்து நான் நடித்து கொண்டிருந்த போது காதலித்தேன் என்று ஒரு நடிகை சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் ஜெயசுதா. ஓப்பனாக சொல்லியிருக்கார், ஆமாம் நான் நடிகையாக இருக்கும்போது இம்ரானுக்கான கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் 2 கல்யாணம் பண்ணேன், 2 கல்யாணம் விவாகரத்தில் முடிஞ்சது. ஏன்னா நான் சந்தோஷமாக இல்லை. முதல் கணவனையும் விட்டு பிரிந்தேன், 2வது கணவனையும் விட்டு பிரிந்தேன். அப்புறம் 3வதாக என்னை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் விரும்பினார்கள். போதும்பா சாமி, இனிமேல் கல்யாணமே வேண்டாம், தனியாகவே சந்தோஷமாக இருந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ஜெயசுதா. நேயர்களே,
இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கிங் டிவி சேனலில் பார்த்து வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.